சாரு சாண்ட்ரா 2 பேர் பாத்ரூம்ல பேசுறாங்க. ரம்யாவை நம்பவே கூடாது, ரம்யா சரியான பாம்பு மாதிரி. நாளைக்கு நான் எவிக்ட் ஆகுறேன், அதே பாத்ரூம்ல என்ன கட்டி பிடிச்சி நீ இல்லாம நான் இங்க எப்படி இருப்பேன் நீ அழுகுற. இதுல ரெண்டுல எது நீ? கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். பணப்பொட்டி எடுப்பேன்றதுக்காக எனக்கு நீங்க ஓட்டு போடல. ஓட்டு போட்டு என்ன வச்சிருக்கனால உங்களுக்காக நான் இந்த ஃபைட் பண்றேன். நான் கேஷ் பாக்ஸ் வந்தா எடுத்துட்டு போலாம் சம்திங் பண்ணும் தான் இருந்தேன். உன் கூட உன் மூலியமா வெளில போறதுல எனக்கு இன்னொரு சந்தோஷம். என்ன நடிப்புடா, நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன். வணக்கம் மை டேஸ் ஒன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 94 அண்ட் எபிசோட் 95 ஓட ரிவ்யூ தான். இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்து நமக்கு தான் மண்டை குழம்பி போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் டீமே ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்ல தான் சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே டே 93 மார்னிங் 7 o'clock அப்படிங்கிற மாதிரி போட்டாக்கி நல்லா ஷாக் ஆயிட்டேன். எடுத்து மறுபடியும் முதல்ல இருந்தா திரும்ப நீங்க 93 ஆரம்பிச்சு எப்படா 94க்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா 94க்கு தான் தெரியாம 93 போட்டு விட்டுருக்காங்க போல. 93ஆம் நாள் காலை 7 மணி. உண்மையா சொல்றேன், விக்ரம்லாம் வந்து சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது. விக்ரம் வந்து மேனிபுலேட்டிவான ஒரு கேம் ஆடுறாப்புல, பிரெயின் கேம் ஒன்று ஆடுறாரு, மைண்ட் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வியானா வீட்டுக்குள்ள வந்து சொன்னாங்க இல்லையா. அதை எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க நம்பலங்கிறது தெரியல. நானுமே சரி ஓகே அவங்க வந்து ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ்ல தான் பாதி சொல்றாங்க, பாதி தான் உண்மைன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு விக்ரம் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அந்த மனுஷன் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை மட்டும் மேனிபுலேட் பண்ணல, வெளியே இருக்கிற ஆடியன்ஸையும் சேர்த்து தான் மேனிபுலேட் பண்றாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வியானா வந்து அவ்வளோ பேசியிருக்கானா, அவளுக்கு அவ்வளோ தமிழ் தெரிய வாய்ப்பு இல்ல. ஏன்னா விக்ரம் காலங்காத்தால 7 மணிக்கெல்லாம் முடிச்சு வந்து கார்டன் ஏரியால கூடிய கேமரா முன்னாடி மக்கள் கிட்ட சில விஷயத்தை கன்வே பண்றாப்ல. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா உள்ள வந்து என்ன பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து தமிழ் தெரியறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏதோ சோசியல் மீடியால கட் பண்ணி போட்ட 4 விஷயத்தை பார்த்து வந்து தான் பேசிட்டு இருக்கான்றது நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட், அதாவது பிக் பாஸ் ஷோ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகுது, அதை சோசியல் மீடியால கட் பண்ணி போடும்போது அப்படி டப் பண்ணி இங்கிலீஷ்ல போட்டுட்டு இருக்காங்க, அதையும் தமிழ்ல தானே போடுறாங்க. அப்ப அது புரியணும், இதுவும் புரிஞ்சிக்க கூடாதுல. எப்படி இது மட்டும் புரிஞ்சிச்சு வந்து பார்த்துட்டு பேசுறாங்கன்னு சொல்றாருன்றது சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. அது முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க வீட்டுக்குள்ளேயும் பல பேர் என்னை பத்தி பேசுறாங்கன்றது நல்லா தான் தெரியதான் செய்யுது. பட் இருந்தாலும் நான் ஏன் வந்து இன்னும் இருக்கேன் அப்படின்னா எனக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அதுக்காக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பொட்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னியப்பா, எப்ப எடுத்துட்டு போவ? அந்த பொட்டி வச்சுட்டாங்களே, எப்ப வேணா எடுத்துட்டு போலான்னு பிக் பாஸே சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கன்னு அதுக்கு ஒரு பதில கொண்டு வராப்ல. அதாவது நான் ஏன் தெரியுமா அந்த பொட்டியை எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. பொட்டியை எடுக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா, இது எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாப்ல. எனக்காக ஓட்டு போட மக்கள் வந்து இந்த பையன் பொட்டி எடுத்துட்டு போவான் அதுக்காக ஓட்டு போடுவான் அப்படின்னா ஓட்டு போட்டிருப்பாங்க கிடையாது. நான் வின் பண்ணுவேன்னு நினைச்சு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மக்களுக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணுமா இல்லையா? அதுக்காக இந்த ஷோல கடைசி வரைக்கும் நான் ஃபைட் பண்ண தான் போறேன். அதுவும் யாருக்காக? எனக்காக கிடையாது. எனக்கு இந்த டைட்டில் மேல சத்தியமா சொல்றேங்க, உண்மையிலே சத்தியமா சொல்றேன், ஆசையே கிடையாது. பட் இருந்தாலும் நான் டைட்டில் வின் பண்ணணும்னு ஒரு 4 பேர் ஓட்டு போடுறீங்கல்ல, அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் அந்த டைட்டிலுக்காக போராடுறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. நீங்க ஓட்டு போட்டு வச்சிருக்கனால உங்களுக்காக நான் இந்த ஃபைட் பண்றேன். ஒரு பக்கம் விக்ரம் வந்து கேமுக்காக பல விஷயங்கள்லாம் பண்ண தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளே நோட்டீஸ் பண்ணிருக்கோம், அதை பத்தி நம்மளுமே பேசியிருக்கோம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா விக்ரம் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த மனுஷன் ரொம்ப யதார்த்தமா கேஷுவலா பேசுறாப்புல, மனசுல எதையுமே வச்சுக்காம மனசுல பட்டதெல்லாம் பேசிட்டாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல விக்ரம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ள ஒரு சின்ன மேனிபுலேட்டிவ் கேம், மைண்ட் கேமை வச்சு தான் விளையாடுறாரோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்க அந்த பணப்பொட்டி எடுப்பேன்றதுக்காக எனக்கு நீங்க ஓட்டு போடல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த பணப்பட்டியை வச்சே சொல்லிட்டு போயிடலாம், என்னோட கேம் முடிஞ்சு போச்சுங்க, எப்பங்க பணப்பட்டி வைப்பாங்க, நான் எடுத்துட்டு போலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை எங்க வச்சு கன்வே பண்ணாரு? வீட்டுல எல்லாரும் முன்னாடி. சோ வீட்டுல இருக்கிற எல்லாரும் மைண்ட் செட்லயும் என்னத்தை புகுத்திட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொட்டி வச்சாங்கன்னா விக்ரம் எப்ப வேணாலும் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ விக்ரம் தான் அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போக போறாரு. ஒருவேளை நமக்கு அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா விக்ரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொட்டியை எடுத்துறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை பிக்ஸ் பண்ணிட்டாப்ல. இப்போ விக்ரம் அந்த பொட்டியை எடுக்க போறது கிடையாது, நான் கடைசி வரைக்கும் ஃபைட் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை எங்க வச்சு கன்வே பண்றாப்ல? யாருக்கும் தெரியாம கேமரா முன்னாடி வந்து மக்கள் கிட்ட கன்வே பண்றாப்ல. மக்கள் கிட்ட எதுக்காக கன்வே பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டார்ல என் கேம் முடிஞ்சு போச்சு, நான் பொட்டி எடுத்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வெளியே ஷோ பார்க்குற மக்கள் வந்து எதுக்கு தேவையே இல்லாம விக்ரமுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணணும், அதான் அந்த மனுஷன் பொட்டி எடுத்து வெளியே போறான்ல, அதனால நம்ம ஓட்டை வந்து வேற யாருக்காச்சும் போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருவாங்களா இல்லையா? அதுக்காக தான் இப்போ வந்து இல்ல இல்லங்க நான் பொட்டிலாம் எடுக்கல, நான் கடைசி வரைக்கும் ஃபைட் தான் பண்ண போறேன், இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு, மறக்காம
பேசாம ஓட்டு போட்டிருக்கீங்க, பொட்டி எடுத்துட்டு போயிடுவான்னு ஓட்டு போடாமலாம் விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வந்து பேசுறாங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப புரியுதா? அந்த மனுஷன் எங்க எது பேசினாலுமே அது யதார்த்தம் கிடையாது, அதுக்குள்ள ஒரு மேனிபுலேட்டிவான ஒரு கேம் வச்சு தான் பேசுறாருன்னு. நான் இந்த டைட்டில் வின் பண்ணுன்றதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இந்த டைட்டில் மேல எனக்கு பெரிய ஒரு ஆசை அப்படிலாம் ஒன்றும் நிஜமாலே இல்லை. அப்புறமா விக்ரம் வந்து வியானா கூப்பிட்டு இந்த வீட்டில் வந்து நீ பேசினா எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆனா நான் பேசினா நிறைய பேர் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னல. அதை எதை வச்சு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பெருங்காயம் போட்டியில எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதுல சொன்னாங்க சரி, பட் இருந்தாலும் நான் சொல்லி எல்லாரும் கேட்டாங்கன்றல அது எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் வந்து வேற மாதிரி இருந்தாப்ல, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் கேமுக்காக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தானே சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி சொன்னா அப்படி சொன்னாவா அவர் வாயாலேயே சொன்னாப்ல, நான் இப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, உங்களுக்காக தான் நான் சண்டே எல்லாம் போடுறேன், இவ்வளவு தூரம் மாறினதுக்கு காரணமே பிக் பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஆனா இப்போ அது வியானா சொல்லும் போது அப்படியா சரி ரைட் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. You told this is not Vikram அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா இல்லையா? சொல்லிருக்கலாம், ஒரு சேஞ்ச் சொல்லிருக்கலாம் இல்ல. சோ வியானா விக்ரம் கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல எதனால வீட்ல இருக்கிற எல்லாரும் விக்ரம் பேச்ச கேட்டாங்கன்னா, விக்ரம் ஸ்டார்டிங்ல வந்து அவரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, நான் ரொம்ப ஹம்பிளான பர்சன், எல்லாத்துக்குமே ட்ரூவா இருக்கேன், குட் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா வேற வழி இல்ல, கேமுக்காக சண்டை போட்டு தான் ஆகணும், கத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் கேமுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு கேம் மேல பழிய போட்டார். ஆனா இது எல்லாமே கேம் தான், அவரை நல்லவரா காமிச்சுக்கிட்டது கூட வந்து கேம் தாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா விக்ரம் வந்து ஓ அப்படியா சரி ரைட்மா நீ என்ன சொல்ல வரன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. கரெக்டா நீங்க கேம் விளையாண்டதுனால அப்படின்னு இப்ப புரியும். கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த தர்பூசணிலாம் சத்தியமா என்ன சொல்றதுனே ஒண்ணுமே புரியலங்க. இந்த வீட்டுக்குள்ள இந்த தர்பூசணி இருக்கும்போது ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சட்டையெல்லாம் கழட்டி போட்டு சுத்திட்டு இருக்கும்போது பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் ஆச்சு, வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் வந்துச்சு. விஜய் சேதுபதியே இதுக்கப்புறம் வந்து சட்டை போடாம யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்தாப்ல. இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரியில் வந்து தர்பூசணி சட்டையை கழட்டி போட்டு ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கேமரா முன்னாடி வந்து நின்று இருக்காப்ல. இத்தனைக்கும் பாருங்க, இதுக்கு வெளி உலகத்து விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்த போய் சொன்னாப்லையா, வார்னிங் கொடுத்தாரா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஷேர் பண்ணி எத்தனை வார்னிங் வாங்கிட்டு இருக்காப்ல. இப்போ வந்து சட்டை போடாம நின்றதோடனே கானவனத்தையோ சட்டையை போடியா என்ன நாமினேட் பண்ணி நீ முன்னேறிட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே நம்ம தர்பூசணிக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆமா இவர் தெரியும்ல, இவர் வந்து உருவக்கேலிலாம் பண்ணக்கூடிய ஆளு, அதாவது இவருக்கு தான் பயங்கரமான திறமை இருக்கு, இவர் தான் தகுதியான ஆளு, எங்களுக்குலாம் திறமை இல்லை, மன்னிச்சிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை முடியவே முடியாதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா, எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பொம்பளை பசங்களை பார்த்தா மட்டும் தான் சிரிப்பாரு, ஆம்பளை பசங்க எல்லாம் பார்த்தா முறைப்பார்ல, அந்த மாதிரி தான் தர்பூசணி சுத்திட்டு இருக்காப்ல. இங்க கானா வினோத் பிரவீன்லாம் பார்த்தா முறைக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் வியானா திவ்யாவெல்லாம் பார்த்தா வலிய வேண்டியது. எப்ப பார்த்தாலும் வியானா குட்டின்னு சொல்லிட்டு வியானா பின்னாடி சுத்திட்டு இருக்காப்ல. இதுல வியானாவும் சும்மா இருக்க மாட்டுது. இப்ப பாருங்க, தர்பூசணியோட நவரசத்தை புளியற அப்படிங்கிற பேர்ல தர்பூசணியை போட்டு புளிஞ்சிட்டு இருக்காங்க. எங்க சிரிங்க எங்க முறைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து கன்றாவியான ரியாக்ஷன்லாம் அந்த மனுஷன் கொடுக்க, கடத்துல சோகமான ரியாக்ஷன் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த மனுஷன் கொடுத்த ரியாக்ஷன் கூட பரவாயில்ல. அதுக்கு திவ்யா ஒரு கமெண்ட் அடிச்சாங்க பாருங்க, மிதிக்க கூடாது மிதிச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி கொடுத்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாங்க. இது பார்த்து எப்படி இருக்கு? இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் மிதிக்க கூடாதுன்னு மிதிச்சிட்டேன். அப்புறமா விக்ரம் பிரவீன் ராஜன் கானா வினோத் மூணு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது பிரவீன் ராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த வியானா வீட்டுக்குள்ள வந்து விக்ரம போட்டு கழுவி ஊத்துனாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே பிரவீன் ராஜ் வெளியே இருந்து ஷோவை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காரு போல இருக்கு. அவ பேசினதெல்லாம் என்னால கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே, ஆனா அவன் அந்த பேச்சு பேசுறானா ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் தானே, அது என்னன்றது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரவீன் ராஜ் கேட்க, இன்னொரு பக்கம் கானா வினோத் ரொம்ப ஓப்பனாவே, ஆமாடா அவ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோடனே நான் பொட்டி எடுத்து தான் வெளியே கிளம்பிடுறேன், நான் வீட்டை விட்டே வெளியே போறேன்னு சொல்லிட்டு அழுகல ஆரம்பிச்சிட்டே ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்லையா. அதுக்கு விக்ரம் பாருங்க, அப்படி பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நான் வந்து பொட்டி எடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருந்த விஷயம் தான், வியனா வாயை திறந்துட்டான்றதுக்காக நான் பொட்டி எடுத்து போறேன்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது ஆஹா இந்த மனுஷன் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாதுயா, பயங்கரமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாயவே திறக்கல பொட்டியை பத்தி, வியானா வாயை அடைக்கிறதுக்காக தான் பொட்டி விஷயத்தெல்லாம் எடுத்து வந்து எமோஷன்லாம் ஆகி பார்த்தாப்ல. சரி ஓகே, விக்ரம் பண்ற டிராமாவை பார்த்துட்டு வேணாம் இதுக்கு மேல பேசினா செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வியானா வாயை மூடிடுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாப்ல. ஏன்னா சாண்ட்ரா வேற ஒரு பக்கம் சப்போர்ட்லாம் பட்டுருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வியானா வந்து நான் வாயெல்லாம் மூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க இல்லையா. அண்ட் அதுக்கப்புறமா சரி ரைட், நீ வந்து அதுக்காக எமோஷன் ஆகல அப்படின்னா வேற எதுக்காக எமோஷன் ஆன அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டா, அது ஒன்றும் இல்லை, வியானாவே என்னை பத்தி இப்படி நினைச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு போய் தான் நான் வந்து எமோஷன் ஆகி அழுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. எனக்கு என்னன்னா நீ நினைச்சிட்டியா அந்த ஜோன் போயிட்டேன். ஆக மொத்தம் இந்த பொட்டி விஷயத்துக்கே விக்ரம் எப்படியெல்லாம் மாத்தி பேசுறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வியானா சொன்னதுக்காக தான் பொட்டின்ற விஷயத்தை நான் கொண்டு வரல, நான் ஆல்ரெடி
ஆல்ரெடி பொட்டி எடுத்துட்டு போகணுங்கிறத நான் டிசைட் பண்ணி தான் வச்சிருந்தேன். வியனா பேசும்போது தான் நான் பொட்டி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் முன்னாடி நான் வந்து வெளிப்படையா சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்றாப்புல. அதுக்கப்புறமா இப்போ பொட்டி எடுத்துட்டு போகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. பொட்டி எடுத்து போகிறதுக்காக ஓட்டு போடுவாங்க, அதாவது பொட்டி எடுத்துட்டு போகக்கூடாது, டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேங்க, இந்த பொட்டி எடுக்கக்கூடாது, மக்களுக்காக கேம் ஆடி டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் எப்படியும் விக்ரம் பொட்டி எடுத்து தான் வீட்டை விட்டு வெளியே போகிறான். இவனுக்கு எதுக்கு ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாமல் விட்டுட்டா இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் காலைல அந்த மனுஷன் போயிட்டு கேமரா முன்னாடி அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணாப்ல. ஆனால் இங்கே எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு பாருங்க. என்ன கெட்டவன நினைச்சிட்டா கெட்டவன் தான்ற நான் இருந்துட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வினோத், அரோரா, வியானா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வியானா வந்து மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து காடா பெயிண்ட் அடிச்சு மூஞ்ச போற மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆக்கி வச்சிருக்கா, யாருமே அடலம் தெரியாதுக்கு மாத்திட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. அப்புறமா இவங்க 2 பேரையும் கலாய்ச்சி அவர் ஒரு பாட்டு ஒன்று பாட, அவர் இவரை கலாய்ச்சி அரோரா ஒரு பாட்டு பாடன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கலாய்ச்சி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா பணப்பெட்டி 2.0 ஓடிய டாஸ்க் 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கார்டன் ஏரியால ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு அதுக்குள்ள பிபி கரன்சி எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணணும்னா ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஃபுல்லா பசையை தடவிட்டு உருளணுமா, உருண்டி எவ்வளவு கரன்சியை எடுத்துட்டு வராங்களோ அந்த கரன்சி எல்லாம் கவுண்ட் பண்ணி அந்த கரன்சி எல்லாம் பொட்டியில போட போறாங்க போல. இப்படி 6 பேர் போயிட்டு உருண்டு எடுத்து வந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1,83,400 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா பிக் பாஸ் சொன்ன கணக்கு வந்து 1,83,500 ரூபாய், 1,83,500 ரூபாய். இந்த வியானாவும் தர்பூசணியே வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாலும் கடைசி வரைக்கும் தர்பூசணி வியானா குட்டி தான் சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அதை பார்த்து வியானா, எனக்கு கானா வினோத் அண்ணன் வந்து பெரிய அண்ணன், நீங்க சின்ன அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத், அந்த ஆளுக்கு என்ன வயசாக தெரியுமா, சரி ரைட், அப்ப அவர் பெரிய அண்ணன் நீங்க சின்ன அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் சொல்றாப்புல, அவர் வந்து உனக்கு அண்ணன் கிடையாது, உங்க அம்மாவுடைய பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு அவர் மாமான்னு, மாமாவா ரைட் வியானா குட்டி மாமாமான்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க அம்மாவுடைய பெரிய அண்ணன் சொல்லிக்காப்புல. அது தேவையில்லை, ஆனா வியானாக்கு மாமான்ற ஒரே வார்த்தையை எடுத்துட்டு சொல்லி விட்டுட்டு இருக்காப்புல. அவர் உங்க அம்மாக்கு அண்ணன், மாமா. ஆமா மாமா தான், வியானா குட்டி மாமா. இதுல வியானாவும் திவ்யாவும் உட்கார்ந்து இருக்கும்போது தர்பூசணி வந்து சொல்றாப்புல, பணப்பட்டியில் ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சு இல்ல, அதனால பிக் பாஸ் வந்து திவாகர் வியானா அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்து போயிட்டு வெளியே ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராமா. அதை பார்த்து திவ்யா, நீங்க 2 பேர் பணப்பட்டி எடுத்து வெளியே போய் ஜாலியா இருக்குன்னு பிக் பாஸ் எங்க சொல்ல போறாருன்னு கேட்டிருக்காங்க. வெளியில போய் 2 பேர் சந்தோஷமா இருங்கன்னு என் பாஸ் சொல்றாரு. தர்பூசணி கேப்பே விடாம வியானா கிட்டையும் திவ்யா கிட்டையும் மாறி மாறி வளைஞ்சிட்டே இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள யாராச்சும் ஒரு ஆள் கிட்ட கண்டிப்பா வாங்கி கட்டிட்டு தான் போறான்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. திவாகர் வியானா 2 பேர் இந்த 5 lakhs எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு அருணா கொஞ்ச நேரத்துல ஒரு சாங் ஒன்று போட்டு விட்டாங்க. யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்சரா அண்ட் ரம்யா, இவங்க 2 பேரும் உள்ள வந்திருந்தாங்க. ரம்யா வந்த உடனே சாண்ட்ரா போய் பிடிச்சி அழுதாக பாருங்க, ஒரு அழுக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ரம்யாவே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா யாரு மாடி அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா இந்த வீட்டில் ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கழுவி ஊத்திருக்காங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரவங்க கிட்ட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை கம்மியா போட்டாலும் பரவாயில்ல, இப்படியா ஹெவி பெர்ஃபார்மன்ஸை போடுறது. ரம்யா இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது யார் கூட பயங்கர க்ளோஸா இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனியன் சபரி 2 பேர் கூட தான் பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா சபரிலாம் வந்து என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரிடா அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா. அதுலயும் பாத்தீங்கன்னா சபரி வந்து ரம்யா தரட்டாஸ்ல வின் பண்ணா ஒரு சாக்லேட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்திருப்பாரு போல இருக்கு. அப்ப அந்த சாக்லேட்டை கொடுக்க முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரம்யா வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு சாக்லேட்டை பதுக்கி வச்சு பாதுகாப்பா வச்சிருக்காப்ல. இப்ப குடுகுடுன்னு கூட்டு போய் இந்த சாக்லேட்லாம் எடுத்து கொடுக்குறாப்ல. எப்பேற்பட்ட சென்டிமெண்ட் அண்ணன் பாருங்க. நான் தலை டாஸ்க்ல ஜெயிச்சப்போ கொடுக்குறேன்னு சொன்னதா. அப்புறம் ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ்க்காக ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அச்சா இவன் பூரா எவிக்ட் ஆகி வெளியே போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஷாக் ஆயிருப்பீங்க. இவன்லாம் வெளியே போனது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நடிச்சிருப்பீங்க. ஆனா ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும், இவன்லாம் இப்போ ஃபைனலிஸ்ட், ஆனா இவன்லாம் இப்போ டாப் 6ல வந்தா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்கல்ல. இவனை விட நானே டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா ரம்யா இன்ச்சு வந்தாங்க. ரம்யா வீட்டுக்குள்ள வந்த உடனே ரம்யா அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிச்சி யார் ஒப்பாரி வச்சாங்களோ அவங்க பேரை தான் ஃபர்ஸ்டாவே சொன்னாங்க, சாண்ட்ரா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த சாண்ட்ரா இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபயரா இருந்தாங்க, இப்போ பயிறு சாப்பிட்டு வீட்டில் சும்மா தான் சுத்திட்டு இருக்காங்க, அதனால சாண்ட்ரா பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் அரோரா வந்து ஸ்டார்டிங்ல கேம் ஆடல, அதுக்கப்புறமா தான் கேம் ஆடுறேன். ஆனா நான் ஸ்டார்டிங்ல நல்லா கேம் ஆடினேன், அதுக்கப்புறமா தான் நான் கேம் ஆடல, அதனால அரோரா விட நான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரோராவையும் சாண்ட்ராவையும் உங்க 2 பேருக்கு நான் மேல் அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் அடுத்த பிரவீன்ராஜ் வந்தாப்புல, அந்த மனுஷனுமே ஃபர்ஸ்டா சாண்ட்ரா பேர் தான் சொன்னாப்புல. ஒரு ஆக்ஷன் இல்லாம ரியாக்ஷன் இல்லைங்கிற மாதிரி எந்த ஒரு கேம்லயும் எந்த ஒரு எஃபர்ட்டையும் போட்டு நான் பார்க்கவே இல்லை, அதனால சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. பட் பிரவீன்ராஜ் சாண்ட்ராவுடைய எஃபர்ட்டை ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்டிங்ல போட்ட எஃபர்ட்டை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க
அப்படின்னா பரவாயில்ல, கேமுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டுருக்காங்கன்றத கொஞ்சமாச்சும் நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. அந்த போர்ஷனை நீங்க பார்க்காதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. அடுத்தா பார்த்தா அரோரா பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா காமெடியா தான் இருக்குது. எப்படி தான் டாப் 6ல வந்து உட்கார்ந்திருக்கான்றது எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டாப்ல. பட் இருந்தாலும் ஹாப்பி ஃபார் யூ அரோரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாப்ல. என்ன பண்ணி வச்சு நீ ஃபைனலுக்கு போனன்னு எனக்கு தெரியல. அந்த அடுத்த வீணா வந்தாங்க. ஃபர்ஸ்டா விக்ரம் பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா இல்ல சபரி பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சபரிக்கு என்னன்னா ஸ்டார்டிங்ல அந்த மனுஷன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. நானே பெரிய ஆளுங்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே இல்லை, வெறுமே உட்காந்து மிச்சர் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தாப்ல. எப்படி இந்த மனுஷன் எல்லாம் டாப் 6ல வந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. அதனால அவரை விட நான் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததா விக்ரமான்னு சொல்லி பார்த்தா அடுத்த சாண்ட்ரா பேரை வந்து சொன்னாங்க. சாண்ட்ராவை தான் போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு நவுத்தி விட்டாங்க. அதாவது பிரஜன் போற வரைக்கும் இருந்த சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, அந்த சாண்ட்ரா அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு இருப்பேன். ஆனா பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் மூளைக்கு போய் அழுதா மட்டுமே போதும் ஃபைனலிஸ்ட் ஆயிரலாம் அப்படின்னா நானும் மூளைக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பேனே, எங்கெல்லாம் கேமரா இருக்குன்னு பார்த்து அழுதுட்டு இருப்பேன்ற மாதிரி பாச்சு பங்கமா கலாய்ச்சி விட்டாங்க. சாண்ட்ராக்ல சுத்தமா வந்து 1% கூட டிசர்விங்கே இல்லை. சரி ஓகே, அதாவது விக்ரம் இந்த வாட்டி தப்பிச்சிட்டாப்ல, சபரி அண்ட் சாண்ட்ரா தான் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது மூணாவதா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு வந்துட்டாங்க. அது வந்து காலையில ஷேர் பண்ணாங்க இல்லையா, அதே விஷயத்தை தான் இப்பயும் ஷேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 வாரம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லவன்ற மாதிரி காமிச்சு நாமினேஷன்ல வராம தப்பிச்சு போயிட்டாப்ல. அந்த 5 வாரம் மேபி நாமினேஷன்ல வந்திருந்தாருன்னா அப்பவே பொட்டி கட்டி அமைச்சிருப்பாங்க. ஆனா அப்ப தப்பிச்சதுனால மீதி இருக்கிற நாட்கள் பாத்தீங்கன்னா கன்னிங்கான ஒரு கேம்ல அடிதான் இவ்வளவு நாள் சர்வை பண்ணிட்டு வந்துட்டாப்ல. அதனால அவரை விட நான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ வீணா பொறுத்த வரைக்கும் நான் யார் அடிச்சாலும் சரி கடைசி வரைக்கும் விக்ரம மட்டும் அடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சுத்தினாலும் இடத்துல விக்ரமுக்கு கரெக்டா வந்துடுறாங்க. ஒரு கன்னிங் மைண்ட் கேம் விளையாண்டாரு. மைண்ட் கேம்ல தான் அவர் சர்வை பண்ணிட்டு இருக்காரு. சரியா, அந்த சீசன்ல 2வது வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போன அப்சரா கூட சாண்ட்ரா அண்ட் அரோரா இவங்க 2 பேருமே டாப் 6 வரைக்கும் எப்படி வந்தாங்கன்றது சத்தியமா எனக்கே தெரியலன்ற மாதிரி அவங்களே கலாய்ச்சி விட்டாங்க. டாப் 6ல வர வரைக்கும் அந்த எதுவுமே அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலாம். அந்த அடுத்த நம்ம தர்புஷ்ணி வந்தாப்ல. தர்புஷ்ணி வந்தாலே அவர் வாயில இருந்து யாரு பேர் வருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கவங்களே அப்படி பேர் கடந்து சிரிக்கிறாங்க. அதுக்கும் அந்த மனுஷன் சொல்லக்கூடிய அந்த காரணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மனுஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குதாமா. தனித்தனியா போய் ரீல்ஸ்லாம் பண்ணி அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறாராமா. இவரை கலாய்க்கிறது ட்ரோல் பண்றது தான் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியா இருக்குதாமா. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா அதுக்கப்புறமா ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான காமெடியா இருந்துச்சு. அதாவது இவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஷோவே பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சா, அவர் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா சுவாரஸ்யமே இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சாமா. ஆனா 90 நாள் வினோத் வந்து இந்த வீட்டில் இருந்துமே அந்த சுவாரஸ்யத்தை அவரால் கொடுக்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா. அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் மெய்யழகன் காம்போ இந்த வீட்டுக்குள்ள வன்மத்தை கக்கிறதுக்கெல்லாம் வரல. எனக்கு கானா வினோத் மேல அவ்வளவு கோபம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் எங்கெங்கெல்லாம் வன்மத்தை கக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டா கக்கிறது இந்த தர்புஷ்ணி. So he is not deserved for this finalist. Okay. அப்சரா வச்சு 2வது வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. ஃபர்ஸ்ட் வாரமே எவிக்ட் ஆகி வெளியே போன பிரவீன் காந்தி சாரே வந்து அரோராலாம் வந்து எப்படி டாப் 6ன்னு நினைச்சு பார்த்தா கொஞ்சம் சிரிப்பா தான் வருது. இன்னும் கொஞ்சம் தகுதியை வளர்த்துட்டு வந்திருக்கலாமோன்னு எனக்கே தோணுது அப்படிங்கிற மாதிரி முக்காவாசி பேர் வந்து அரோரா பேரை தான் வந்து சொன்னாங்க. இதுல காமெடி என்னன்னா, நேத்து அரோரா வந்து வினோத் பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. வினோத்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவருக்கு வந்து அவர் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்ல ஓவர் கான்ஃபிடென்ட்ல சுத்திட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அரோராக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ல சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இன்னைக்கு வீட்ல, அதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உடைச்சு விட்டாங்க. அதுக்கான தகுதி என்ன கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ. ரம்யா இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது எவனும் வைக்காத ஒப்பாரியே உனக்காக நான் வச்சேன், கடத்துல நீ போயிட்டு சாண்ட்ரா தான் டிசர்விங் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா மூஞ்ச வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால ரம்யா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட இல்ல சீரியஸ்லி எனக்கு அப்படிதான் தோணுச்சு, தேவையில்லாம நிறைய இடத்துல அழுதியோன்ற மாதிரிலாம் தோணுச்சுன்னு சொன்னா அவன் சிச்சுவேஷன்ல இருந்து பாருங்க அப்பதான் தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 1-2னா பரவாயில்லமா, ஒரு வாரம் முழுக்க உட்கார்ந்து எல்லா கேமராலையும் அழுதுட்டு சிச்சுவேஷன் மேல பழிய போடுறாங்களாமா. அதுக்கு வேற ரம்யா அதெல்லாம் தெரிஞ்சுதானே 2 வாரம் அவங்க கூட இருந்தேன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நின்னாதாண்டி புரியும். எனக்கு புரியாமல் இல்லை. தர்புஷ்ணி கானா வினோத்தை பார்த்து உனக்குன்னு எந்த விதமான இண்டிவிஜுவாலிட்டியும் கிடையாது, என்ன ட்ரோல் பண்ணி தான் நீ பெரிய ஆளாயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டார் இல்லையா. அதனால கானா வினோத் வந்து பிரவீன் ராஜ் கிட்டையும் பிரவீன் காந்தி கிட்டையும் சொல்லிட்டு தாப்புல இந்த கானா வினோத் அப்படிங்கிற பேரை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரவீன் காந்தியே சொன்னாப்ல, விஜய் சேது சொன்னார்ல அவருடைய கமெண்ட்ஸ்லாம் கேரே பண்ணிக்காதுன்னு, அந்த மாதிரி கண்டுக்காத, அந்த மனுஷன் மேல இருக்கிற புறமையில தான் பேசிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொன்னாப்ல. இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜுமே அந்த மனுஷன்லாம் வந்துட்டு ஒரு லூசரு, இந்த கலைக்கும் கலைத்துறைக்கும் கிடைச்ச ஒரு பீடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு கானா வினோத் மேல அவ்வளவு கோபம்லாம் கிடையாது, அவ்வளவு வன்மம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காப்பாரு அப்படிங்கறத அவருமே வெளிப்படையா போட்டு உடைச்சு விட்டாப்ல. எல்லாத்தையும் மறந்துட்டேன், கொஞ்சோண்டு வன்மத்தை மட்டும் கக்கிட்டு போறேன். இன்னொரு பக்கம் திவ்யா அண்ட் ரம்யா 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது திவ்யாக்கு
இன்னுமே விக்ரம் மேல இருக்கக்கூடிய அந்த கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்குது போல இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த நாமினேஷன் அப்போ ஃப்ராடு கோலன்ற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் அள்ளி கொட்டினார் இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து இன்னுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த மனுஷன் இந்த வீட்டில் பண்றது எல்லாமே கரெக்ட், அவர் வந்து அழுகலாம், அவர் வந்து கோவப்படலாம், அதெல்லாம் வந்து கரெக்ட், அவருடைய சிச்சுவேஷனுக்காக அப்படி நடக்குதுன்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஆனா அதே விஷயத்தை நம்ம பண்ணா நம்ம பண்ணது மட்டும் தப்புன்ற மாதிரி பேசுவாருங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ரம்யாவுமே ஆமா நான் வந்து அழுகும் போது கோலத்தனமா அழுகுறாங்கன்ற மாதிரி என்ன கொண்டு போய் நாமினேஷன்ல சொல்லி வச்சிருந்தாப்புல. ஆனா அதுக்கப்புறம் அந்த வேலையை தான் அவரே பார்த்துட்டு இருக்காப்புல, எனக்கு நேரம் கிடைக்கிட்டு நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா திவ்யா வந்து கமருதீனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த ஓனக்கிழவி உன்னை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்கான்றதை நீ வெளியே போய் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டயலாக் இப்ப ரம்யா வந்து திவ்யாக்கே சொல்றாங்க. உன்னை பத்தி யார் யார் என்னெல்லாம் பின்னாடி பேசியிருக்காங்கன்றது நீ வெளியே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை பத்திலாம் நான் கேர் பண்ண மாறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ரம்யா வந்து யாரை மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை. ஏன்னா சாண்ட்ராவை பத்தி இது வரைக்கும் திவ்யா வந்து எங்கேயுமே தப்பா பேசினது கிடையாது. பட் திவ்யா பத்தி சாண்ட்ரா வந்து எக்கச்சக்கமான இடத்துல தப்பா பேசி வச்சிருக்காங்க இல்லையா. ஈவன் விக்ரம் கிட்டலாம் போயிட்டு அந்த தலைவலி மேட்டர்லாம் அப்படியே பிளேட்டையே மாத்தி போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் போய் வெளியே பாருங்கிற மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா ரம்யா கிட்டே ஒரு பயங்கரமான வேலையை வேற பார்த்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அதாவது கடைசி 2 வாரம் பார்த்தீங்கன்னா ரம்யா ரம்யா ரம்யான்னு சொல்லிட்டு ரம்யா கூட தான் பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. ஆனா ரம்யா கூட க்ளோஸா இருக்கும்போது பார்வதி கூட போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல நின்றுட்டு அவெல்லாம் சரியான பாம்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்கு. அது இவங்க வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு. அதே வந்து இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது இல்லாம நான் எப்படி இந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதே ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு அந்த டைலாக் வந்து அடிக்கிறாங்களாமா. அதை பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட பாருன்னா உள்ள வந்துட்டு எனக்கு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருந்துகிட்டே பின்னாடி உன்னை பிடிக்காது அப்படின்னு சொன்னா அது என்ன? ஆக மொத்தம் சாண்ட்ரா இந்த வீட்டை விட்டு வெளியே போனா எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு வேலையை பார்த்து தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுலயும் குறிப்பா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூட யாரெல்லாம் க்ளோஸா இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ அவங்கெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது தான் சாண்ட்ரா வச்சு சிறப்பா செஞ்சு விட்றாங்க. யார் யார் என்னென்ன உன்னை பத்தி பேசியிருக்காங்க இப்பெல்லாம் பேசி எனக்கு அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வியனாவுடைய ரீஎன்ட்ரிக்கு அப்புறமாவே விக்ரம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டா தான் சுத்திட்டு இருக்காப்ல. அதுலயும் ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வியனா வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாப்ல. வியனா கிட்ட தனியெல்லாம் உட்காந்து பேசியும் பார்க்கறாப்ல. ஆனா கிடைக்கிற கேப்லாம் விக்ரம விடாம அடிப்பேன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து நூடுல்ஸா இருந்தாலுமே இந்த மனுஷன் பாருங்க அரோராக்கு வந்து பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா இப்போ கொடுத்த டாஸ்க்ல அரோரா தானே 50 பேர் போட்டு அடிச்சு நவுத்தி விட்டாங்க. அதனால அரோரா வந்து கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இதுக்கெல்லாம் அசர்றாளா அரோரா, அவ யாரு, அவ டிக்கெட்டு பின்னாலே வாங்கி வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அவளுக்குன்னு தனியா ஒரு ஸ்டேஜ் விஜய் இதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அரோரா ஆமா ஆமா பின்ன நான் இது பண்ணிருக்கணும் இல்ல, டிக்கெட்டு பின்னாலே ஜெயிச்சிருக்கேன்ல, அந்த கார்டை கையில வச்சிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களே பெருமையா வேற பேசிக்கிறாங்க. இதுல வேற பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதி சரி என்ன பார்த்து ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லிருக்காங்க. இது போதுமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டிக்கெட் ஃபினாலே வாங்கியாச்சு, ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இப்படி இவங்களே பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன்லாம் கொடுத்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் அவங்க அடிக்கான மருந்து வேற எதுவும் கிடையாதுடா. நம்மளே ஜாலிப்படுத்திக்கிட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளே என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு நம்மளே ஃபன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிறோம் பார்த்தியா, இதுதான் ஒரே மருந்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. பட் என்னதான் இவங்க எல்லாருமே அவங்க பேசுனதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே காமிச்சுக்கிட்டாலுமே அவங்க அடிச்ச அடிலாம் அவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுதான் இருக்கு அப்படிங்கறத அப்பப்போ இவங்க பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. கண்டெஸ்டன்ட்ஸ் ஃபைனலிஸ்ட் தான், ஆனா அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறமா பணப்பெட்டி 2.2 ஓடிய அடுத்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா, அது ஃபைனலிஸ்ட் வெர்சஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டாஸ்க் வந்து ரிலே மாதிரி இருக்குமா. மொத்தமா 3 டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்கு உள்ள வரக்கூடிய கண்டெஸ்டன்ட் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த கண்டெஸ்டன்ட் உள்ள வர முடியும். இந்த மாதிரி மொத்தமா 3 டாஸ்க் இருக்குமா. இந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்க தான் வின்னரா. ஒருவேளை ஃபைனலிஸ்ட் வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பணப்பெட்டிக்குள்ள 3 லட்சம் ரூபாய் கேஷ் வந்து போட்டுருவாங்களாம். அதே வந்து எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் இந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 3 லட்சம் ரூபாய் மணியை வந்து எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதான் கிடையாது, அந்த மணியை போடாம விட்டுருவாங்களா. எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் அணி ஜெயிச்சு 3 லட்சம் பெட்டிக்கு போகாது. சோ இப்போ வரைக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொட்டியில சேர்த்த காசு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5,18,500 ரூபாய் இருக்குது. ஒருவேளை இந்த டாஸ்க்ல வந்து ஃபைனலிஸ்ட் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 8,18,500 ரூபாய் வரும். 5,18,500 ரூபாய். சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் விளையாடுறதுக்காக வியனா அண்ட் சபரி 2 பேருமே வந்தாங்க. பாட்டில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் பலூன்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி உடைக்கணும். இதுல வந்து சபரி ரொம்ப ஃபாஸ்டாவே முடிச்சிட்டாப்ல, வியனா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்காக ஃபைனலிஸ்ட் டீம்ல இருந்து வினோத் வந்துட்டாப்ல. ஆனா செகண்ட் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா வினோத் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டாப்ல, இந்த பாட்டில் ஃபிளிப் பண்ணி போடணும் அந்த டாஸ்க்ல. பட் பிரவீன் ராஜ் பாத்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சிட்டாப்ல. அண்ட் தேர்ட் டாஸ்க் விளையாடுறதுக்காக
பண்றதுக்காக வந்து ரம்யா உள்ள வந்தாங்க. அதாவது பலூனை வந்து டேப் பண்ணிக்கிட்டே கீழே இருக்கிற பால்ஸை எடுத்து பேஸ்கெட்ல போடணும். அப்புறம் வந்து வினோத் ரொம்ப நேரம் டைம் எடுத்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் திவ்யாவே உள்ள வந்தாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ரம்யா அந்த டாஸ்க்கை வந்து பிரமாதமா விளையாடிட்டாங்க. விளையாடி எல்லா பால்ஸையுமே எடுத்து உள்ள போட்டாங்க. ரம்யாவுடைய மேக்ஸிமம் பால்ஸ் வந்து கீழே தான் இருந்துச்சு. ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல வந்து எக்ஸ்கண்டன்ஸ் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த 3 லட்சம் ரூபாய் காசு பெட்டியில போட முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிம்பிளிக்கு பிலாப்பி ஆகி போச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப ஃபன்னா ஜாலியா எடுத்துக்கிட்டா அதெல்லாம் நாங்க கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டாலும் அவங்க விட்ட வார்த்தையில இவங்க மனசுக்குள்ள ஆழமா குத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து சபரி அண்ட் வியானா 2 பேர் தான் விளையாடிருப்பாங்க. அதுல சபரி வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிட்டார் இல்லையா, அதனால அந்த டாஸ்க்கை வச்சு வியானாவை குத்தி காட்டுறான். இங்க பாரு, இந்த டாஸ்க்லயே என்னால பீட் பண்ண முடியல, இந்த மிச்சர் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னன்னா அப்படின்னு சொன்னீங்க இல்ல வந்து நான் மிச்சர் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், இந்த டாஸ்க்ல உன்னால நான் பீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்பயும் சொல்றேன் டாஸ்க்ல பீட் பண்ண முடியல ஓகே, ஆனா இந்த ஷோல நீங்க மிச்சர் தான் சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா மறுபடியும் சொல்லிட்டாங்க. வெளியில போய் பாருங்க, எனக்கு வெளியே போணும், நீங்க மிச்சர் தான் சாப்பிட்டீங்க. Thank you. இவங்க பேசுறதுல நாங்க பெரிய பொருட்டாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உங்க வாயில இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சபரி வந்து வியானா கிட்ட பேசினது மட்டும் இல்லாம உள்ள வந்து ரம்யா கிட்டே அதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ நீ விளையாடுறத நான் சந்தோஷமா சொல்றேன். ஓகே, எனக்கு அது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹிட். அண்ட் ஆல்ரெடி ரம்யா வந்து திவ்யா கிட்ட கண்டிப்பா விக்ரம் கிட்ட கேட்காமலாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ விக்ரம் தனியா மாட்டின உடனே ரம்யா வந்து விக்ரம் கிட்ட கேட்டாங்க, நான் வந்து அழுகும் போது மட்டும் நீங்க நாமினேஷன்ல போயிட்டு கோல மாதிரி ரம்யா அழுதுகிட்டே இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னீங்க இல்ல, இப்போ நீங்களும் கோல மாதிரி தானே அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லம்மா அப்படின்ற மாதிரி சமாளிச்ச உடனே சரி சரி விடுங்க இதுக்கப்புறம் அழுகாதீங்க தைரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடத்தல ஒரு அட்வைஸா சொல்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அழுகாதீங்க தைரியமா இருங்க. அண்ட் எப்படி வியானா சொன்னது சபரிக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு, அதே மாதிரி சபரி கேட்டது வியானாக்குமே கொஞ்சம் சுருக்குன்னு ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால வியானா போயிட்டு திவ்யா கிட்ட என்ன பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் மூஞ்சி முன்னாடி நீ கேட்க வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் கேட்டேன். அவன் என்ன சொல்றான், டாஸ்க்ல தான் நல்லதுன்ற மாதிரி சொல்றான். டாஸ்க் நல்லா பல பேர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தானே செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மனுஷன் டாஸ்க் நல்லா வர்றாப்ல, பட் மற்ற இடத்துல மிச்சம் தானே சாப்பிட்டுருக்காரு, அதுதானே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. மிச்சர் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும், பிரியாணி சாப்பிட்டேன் நான் சொல்ல முடியும். ஸோ ஒரு பக்கம் சபரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்லையா, அடுத்ததா அரரா இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எனக்கு ஹர்ட் ஆகுமா, நல்லா யாரு ஸ்டேஜ் ஏறி போய் டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டு வந்தவல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து ரம்யா கேட்டிருப்பாங்க போல இந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இவங்க சொல்லியிருப்பாங்களா எதுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய், அதான் 50 லட்சம் ரூபாய் இருக்குல்ல அதை ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரம்யா கேட்டாங்களா இந்த 5 பேரை தாண்டி நீ 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லி விட்டாங்க போல இருக்கு. அதுக்கு இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சாமா. அதாவது ரம்யா வந்து திரும்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது அவளை ரொம்ப மிஸ் பண்ண ஃபீல்லாம் எனக்கு இல்லை, ஆனா அவ வந்து எனக்கு கொஞ்சம் புட் டவுன் பண்ற மாதிரி பேசுறா அப்படிங்கிற மாதிரி சபரிட்ட சொல்லும்போது சபரியோட தங்கச்சி ஆச்சே உடனே இல்ல அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, பட் ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதனால இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதாவது ரம்யா பேசினா டாஸ்க்குக்காக பேசுறாங்களாமா, அதே வியானா பேசினா மட்டும் பர்சனலா பேசுறாங்களாமா. சபரியே மாத்தி மாத்தி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விக்ரம் பாருங்க என்னையும் தான் கோலை கண்ணிங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. இதுல வேற ரம்யா வேற மறுபடியும் என்கிட்ட வந்துட்டு நான் கோலை மாதிரி அழுகிறன்ற மாதிரி என்ன பார்த்து நாமினேஷன் சொன்னீங்க, ஆனா இப்படி கோலை மாதிரி அழுகிறன்ற மாதிரி என்னையும் தான் சொல்றா அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு ஹர்ட்டிங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கக்கப்பம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை மிச்சர் கண்ணிங்க எனக்கு ரம்யா இப்போன்னு சொன்னா அதுல இந்த புலம்பல் கேங்ல மிஸ் ஆகுற ஒரே ஆள் சாண்ட்ரா தானே, சாண்ட்ரா மிஸ் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பிக் பாஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்ட உடனே சாண்ட்ரா போயிட்டு நம்ம விக்ரம் கிட்ட வந்து பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் அவங்க விடுற கதை இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதாவது அவங்க நார்மலாவே எப்படிப்பட்ட ஆள்னா எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு பெருசாக்குற ஆளே கிடையாதாமா, எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாவே ஆக்க மாட்டாங்களாமா. அதை யார்கிட்ட சொல்லிருக்காங்க, விக்ரம் கிட்ட. அதாவது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒண்ணுமே புரியல, 2 பேரும் சிரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பொட்டி பிடிக்கலாம் எடுத்து கொண்டு போய் வெளியே படுத்திருந்தாங்க. அதை பார்த்து விக்ரமே எதுக்கு இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்டாப்புல அவர்கிட்டயே நீ சுத்திட்டு இருக்கியமா, காதுல பூ சுத்தலாம் பூந்தோட்டத்தையா எடுத்து சுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்ல 2 பேர் பாத்திரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விளக்கிட்டாங்க, கொஞ்சம் சவுண்டா சிரிச்சிட்டாங்க, மறுபடியும் எடுத்துட்டு போய் உட்காந்துட்டு வீட்டையே கூட்டு வச்சு அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அதெல்லாம் சின்ன பிரச்சனையை பெருசாக்குறது கிடையாதா, எப்படி மனசாட்சி இல்லாம இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற வந்துட்டு நார்மலா வந்து இவங்க யார்கிட்டயும் உட்காந்து பேசலாம் மாட்டாங்களா, யாராச்சும் வாலண்டரா வந்து வா பேசு 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 பேசுன்னு கேட்டா மட்டும்தான், அப்பயுமே இவங்க நினைச்சா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நினைச்சா மட்டும் தான் பண்ணுவாங்களாம். அழுது 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 அழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் அழுது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் பாட்டு அழுதுட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க.
அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க அழுவாம விட்டதுனால தான் ஃபைனலிஸ்ட் ஆக முடியாம போயிடுச்சு. நீ எல்லா கேமராலையும் உட்காந்து கரெக்டா அழுதே ஃபைனலிஸ்ட் ஆயிட்டல, அதுதான் ஒரு ரீசனா சொல்றாங்கன்றது உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது பெருசு பண்ணி அதை பண்ண மாட்டேன். இப்படி சாண்ட்ராவை பல பேர் போட்டு அடிச்சதுனால சாண்ட்ரா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா விக்ரமுக்கு ஒரே ஆள் தான், வியனா தான். வியனாவுடைய கேஸ் தான் எனக்கு கொஞ்சம் வியனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கடந்து புலம்பிட்டு இருக்காப்ல. அநேகமா வியனா இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் இந்த மனுஷன் வியனா விட்டு வெளியே வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வியடா இருக்கு. அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். குறிப்பா ரீஎன்ட்ரியா வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல யார் யாரை வச்சு செய்யணுமோ அவங்களெல்லாம் சிறப்பா வச்சு செய்யறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சாண்ட்ரா, அரோரா அண்ட் விக்ரம் இவங்க 3 பேரையும் வச்சு செய்யறதுல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் அரோரா வந்து பண்ணக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா சொல்லவே தேவையில்லை. அது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லார்கிட்டையும் இவங்க பார்க்காத வேலை இல்லைன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் பார்த்து வச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுலயே பயங்கரமா ட்ரிகர் ஆகி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் விக்ரம் அடிக்கிறதுக்கு 4-5 பேர்லாம் கிடையாது, ஒரே ஆள் தாங்கிற மாதிரி வியனா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன எக்ஸ்ட்ராவா இப்ப ரம்யா சேர்ந்து லைட்டா அடிச்சு விட்டுருக்காங்க. அதோட விட்டுருவாங்களா இல்ல போக போக அடிப்பாங்களான்றது தெரியல. பட் விக்ரமை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு எக்ஸலண்டான கேம்னு சொல்றதா இல்ல எப்படிப்பட்ட கேம்னு சொல்றதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் மேனிபுலேட் பண்ணது பத்தாதுன்னு இப்ப வெளிய இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்கும் களத்துல இறங்கி மேனிபுலேட் பண்றாரு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுன மாதிரி தான் உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ இருக்கிற 6 பேர்ல நீங்க யாருக்கு தான் ஓட்டு போட்டு இருக்கீங்க, யாரை தான் வின்னர் ஆக்கணும், யாரை தான் ரன்னர் ஆக்கணும், யாரை தான் செகண்ட் ரன்னர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் விக்ரம் பொட்டி எடுக்க போறது இல்ல அப்படிங்கிறத அந்த மனுஷன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணிட்டாப்ல. பட் விக்ரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொட்டி எடுத்துறணும்டா அப்படிங்கிற மாதிரி யாரு எடுக்க போறா அப்படிங்கிறது தெரியல. மேபி எக்ஸ்கண்டன்ஸ்லாம் போட்டு அடிச்சு அடியில சாண்ட்ரா அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன நடக்கும் போது ஏது நடக்கும் போது அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். நீங்க எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.